ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும், அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த புக்கோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம லாஸ்டா போன வீடியோல அப்துல் கலாமும் அந்த கம்பீரமான ஆள் யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.எஸ். நாராயண். அவரும் நம்ம விக்ரம் சாராபாயை மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ணும் போது அவங்க சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, நாட்டு நடப்பு பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. பேராசிரியர் சாராபாய் நம்மளோட அப்துல் கலாமும் எம்.எஸ். நாராயணனையும் தில்பத் ராணுவ தளத்துக்கு கூட்டு போறாரு. டெல்லியில இருக்குது. அது போய் பார்க்கும்போது ரஷ்யால தயாரிக்கப்பட்ட அந்த ராட்டோ ராக்கெட்டை எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சிட்டு அந்த ரெண்டு பேரும் அதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்டாரை வரவழைச்சு கொடுத்தா உங்களால 18 மாத அவகாசத்துக்குள்ள எனக்கு அந்த ராக்கெட்டை செஞ்சு கொடுக்க முடியுமா, உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அப்துல் கலாமும் எம்.எஸ். நாராயணும் ஒரே குரல்ல எங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அப்துல் கலாமையும் நாராயணனையும் பாத்தீங்கன்னா அசோகா ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு அவர் பிஎம் கூட ஒரு டின்னருக்காக போயிருந்தாரு. அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா ஒரு அதிக திறன் வாய்ந்த ஒரு ராக்கெட்டு, ராணுவ ராக்கெட்டு கொஞ்சம் தூரம் போனவொடனே அதுவே பவர் கொண்டு மேலே போற மாதிரி ஒரு ராக்கெட்டை இந்தியா தானே டிசைன் பண்ண போகுது, அது உருவாக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு தலைமையும் அப்துல் கலாம் அப்படின்ற செய்தியும் அதுல இருந்து இருக்கு. இப்போ அப்துல் கலாமுக்கு ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மிக்ஸ்டான ஃபீலிங் இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராட்டோ மோட்டார்களோட ஸ்பெஷாலிட்டியை அவர் சொல்றாரு. நார்மல் ராக்கெட்டோட மோட்டார் மாதிரி இல்லாம ராட்டோ ராக்கெட்டோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டை ஒரு இன்னும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதால ஈஸியா மேல தூக்கிட்டு ஃபாஸ்டா மேல தூக்கிட்டு போக முடியும், ஒரு பவரோட மேல தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதிக எடை கொண்ட அந்த பொருளை இதால ஈஸியா தூக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தில்பத் ராணுவ தளத்துல அப்துல் கலாமுக்கு காமிச்சாங்கல்ல, விக்ரம் சாராபாய் காமிச்சார்ல ஒரு மோட்டார், ராட்டோ மோட்டார். அந்த மோட்டார் வகை கிட்டத்தட்ட 3000 கிலோ எடையை தூக்கி பறக்கக்கூடியது. அப்போ அதை பார்த்துட்டு இவங்க ரெடி பண்ணும் போது இன்னும் அதுல நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதை ஃபாலோ பண்ணி செய்யறாங்க. எரிபொருள்ல கூட அவங்க ஒரு டபுள் மடங்கு ஒரு நல்ல எரிபொருளை யூஸ் பண்றாங்க. எரிபொருள் காலி ஆயிடுச்சுன்னா அந்த ராக்கெட் செயல்படாது. அது மட்டும் இல்லாம இந்த ராக்கெட் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப பவரா கிளம்புறதுனால ப்ரெஷர் அழுத்தம் நிறைய இருக்கும். அதுக்காக சேஃப்டி மெஷர்ஸும் அப்துல் கலாம் ஃபாலோ பண்றாரு. சில விஷயங்கள் எல்லாம் அதுக்காக ரெடி பண்றாரு. அந்த ராட்டோ மிஷன்ல அப்துல் கலாம் ஈடுபட்டு இருந்த போது ஒரு விஷயம் நடந்தது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் விக்ரம் சாராபாய் ராக்கெட் தயாரிக்கிற ஃபீல்டுல 10 வருஷத்துக்கான பிளானை அவர் அறிக்கையா வெளியிடுறாரு. என்ன பிரச்சனைனா அந்த அறிக்கை நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஏன்னா அதை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியால இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கும். அப்ப உடனே அதை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் அதை கேள்வி எழுப்பினாங்க. ஆனாலும் அப்துல் கலாம் அந்த விஷயத்தை எப்படி சொல்றாருன்னா இந்த 10 இயர் பிளான் தான் இந்த இந்தியாவோட வளர்ச்சியில காதல் கொண்ட ஒருவரோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ விக்ரம் சாராபாய் அவரோட டெடிகேஷன் அதை பத்தி நம்ம அப்துல் கலாம் வெளியே சொல்றாரு. அதுல என்னென்ன பிளான்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய யூஸ் பண்றதுதான் அது. என்னன்னு பாத்தீங்கன்னா விண்வெளியை கண்காணிக்கிறதுக்காக உள்ள சேட்டலைட் அனுப்புறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெதரை கண்டுபிடிக்கிறதுக்காக சேட்டலைட் அனுப்புறது, விவசாயத்தை பத்தி கண்டுபிடிக்கிறது கூட செயற்கைக்கோள்கள் அனுப்பலாம் அப்படின்ற ஐடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 10 இயர் பிளான்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன், தொலைக்காட்சி, அப்புறம் கல்விக்காக கூட சேட்டலைட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு அந்த 10 இயர் பிளான்ல அறிக்கையா விட்டுருந்தாங்க. அப்போ செயற்கைக்கோளை ரெடி பண்ணியாகணும். அப்போ அப்துல் கலாம் அப்புறம் அவரோட டீம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்கோஸ்பார்ல இருந்தவங்க சேட்டலைட்டை வடிவமைக்கிறது, சேட்டலைட்டுக்கு பவர் தர அந்த சோலார் பேனல், சூரிய சக்தியில இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற சோலார் பேனல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூமியோட கரெக்டான அந்த ஆர்பிட்ல அந்த சேட்டலைட்டை அனுப்புறதுக்கான அந்த அப்போஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோட்டார் வகை, அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாதுகாப்பு அமைச்சகத்துல ஏவுகணைக்கு அப்படின்னு ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழு ஆரம்பிச்ச அந்த குழு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அப்துல் கலாமும் எம்.எஸ். நாராயணனும் மெம்பர்ஸா இருந்திருக்காங்க.
அதுல இவங்களும் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அப்துல் கலாம்க்கு வந்து நம்ம நாட்டிலேயே நம்ம ஓனா வந்து ராக்கெட்டை வந்து இண்டிபெண்டா எந்த நாட்டோட டிபெண்டன்சியும் இல்லாம நம்மளே தனியா நம்ம நாடே வந்து உருவாக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்போ எம்.எஸ். நாராயணனும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாட்டுல இருக்க அந்த அந்த ஏவுகணைகள் பத்தி எல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்துல் கலாம் கத்துக்கிட்டதுல இருந்து 2 விஷயத்த நம்மளுக்கு சொல்றாரு. போர்ல யூஸ் பண்ணப்படுற ஸ்ட்ராட்டஜிக் ஏவுகணைக்கும் இலக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருவோமா? ஸ்ட்ராட்டஜிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படுறது நிலம், நீர், ஆகாயம் இந்த மூணுத்திலையும் ஒரே நேரத்துல இல்லைன்னா எதுனா ஒண்ணுத்துல தாக்குதல் பண்ணும் போது அந்த ஆர்மி அதாவது எதிர் நாட்டோட அந்த ஆளுங்களை வந்து திசை திருப்பதற்காக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஏவுகணைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள திசை திருப்புறதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஏவுகணைகள் அப்படின்றது யூஸ் பண்ணப்படுச்சு. இதே இலக்கு தாக்குற அந்த ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நல்லா ரொம்ப தூரமா இருந்த அந்த ஏவுகணைகள் வந்து மெயினா எதிர்நாட்டோட அந்த ஆர்மி பேஸ்லயோ இல்ல அந்த மக்கள் மேலயோ இல்ல எங்கன்னா ஒரு பில்டிங் மேலயோ தாக்குறதுக்கு தான் இந்த இலக்கு தாக்கும் ஏவுகணைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு பண்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye guys.